யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக. எங்கும் சக்தியாக வியாபித்திருக்கும் என் அன்னைக்கு ஆத்ம நமஸ்காரங்கள். பக்தி ஒளி நேயர்களுக்கு பத்மபிரியா பிரசாத்தின் அன்பு வணக்கங்கள். காகபுஜண்டர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய பெயர் ஆதிசித்தர். காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்ட காகமடா காகபுஜண்டர் என்ற பெயர் பெற்றே. காகபுஜண்டர் ஞானம் என்ற நூலில் இருந்து எடுத்தது. எவ்வளவு யுகங்கள் இருந்தாலும் அந்த எல்லா யுகங்களையும் கடந்து வாழ்கின்ற ஆதிசித்தர் காகபுஜண்டர். எல்லா யுகங்களுக்கும் இவரே சாட்சியாக இருக்கக்கூடியவர். ஏன்? இவர் சிவபெருமானின் நேரடி சித்தராக இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, இவருக்கு 16 பெயர்கள் உண்டு. இந்த 16 பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நாகபுஜண்டன், காகபுஜண்டன், யோகபுஜண்டன், இப்படி பல பெயர்கள் உண்டு. இதில் ஒரு பெயர் நீங்கள் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிற பெயர் நற்பவி. நற்பவி என்ற பெயர் காகபுஜண்டரின் 16 பெயர்களுள் ஒரு பெயர். நற்பவி என்றால் என்ன? நல்லது பவிக்கட்டும், நல்லது பலிக்கட்டும், நன்மையே நடக்கட்டும். இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல ஒரு அதிர்வுகள் உங்களுக்குள் தோன்றும். அதுதான் காகபுஜண்டரின் ஆசீர்வாதம். எப்போல்லாம் நீங்க காகபுஜண்டரை தரிசிக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ, அப்போ நற்பவி என்று கூப்பிட்டால் உடனே காகபுஜண்டர் காக்கை ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் தோன்றும் வரை இருந்து அந்த யுகத்தின் முடிவுக்கும் அவரே சாட்சி, ஆரம்பத்திற்கும் அவரே சாட்சியாக இருக்கக்கூடியவர். இவர் பங்குனி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் தோன்றியதாக புராண வரலாறு உண்டு. இவருடைய ஜீவ சமாதி அப்படிங்கிறது எங்கும் தனியா கிடையாது. ஏன்னா இவர் இன்னும் வாழ்கின்ற புஜண்டர் இல்லையா, காகபுஜண்டர். அதனால இவருக்குன்னு ஜீவசமாதிகள் எங்கும் இல்லை. ஆனால் தென்பொன் பரப்பி என்னும் இடத்துல இவர் பிரதிஷ்டை செய்த 16 சிவலிங்கங்கள் உள்ள சோடச லிங்கங்கள் அப்படின்னு பூஜை செய்து வழிபட்ட சிவலிங்கங்கள் இன்றும் இருக்கின்றது. அங்க போய் நீங்க பூஜை செய்துட்டு வந்தா காகபுஜண்டரின் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நிச்சயம் உண்டு. சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து முழுவதுமாக விலக காகபுஜண்டர் சித்தரை நீங்கள் வணங்கி வரலாம். சீர்காழியில ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்தில் இன்னும் காகபுஜண்டர் சித்தர் தவம் செய்து வருகிறார். சீர்காழி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாள்புரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல இன்றும் காகபுஜண்டர் அரூபமாக தவம் செய்து வருகிறதாக எல்லோரும் சொல்கிறார்கள். அங்க போய் நீங்க அவருடைய அதிர்வலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். காகபுஜண்டருக்கு நீங்க வழிபாடு பண்ணணும்னா நற்பவின்னு சொல்றது மட்டும் இல்ல, காக்கைக்கு உணவளிக்கலாம், பறவைகளுக்கு உணவளிக்கலாம். அதே போல எளிய மனிதர்களுக்கு யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவர்களுக்கு நீங்கள் சென்று உதவி அளிக்கும் பொழுது நிச்சயமாக காகபுஜண்டரின் ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அப்பேற்பட்ட காகபுஜண்டர் நம்மளுடைய ஆதி சித்தராக இருக்கிறார். இவங்கெல்லாம் 18 சித்தர்களுக்கும் மேலே, 18 சித்தர்களுக்குன்னு ஒரு பட்டியல் இருக்கும் இல்லையா, அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறவர் இந்த காகபுஜண்டர் அல்ல. இவர் ஆதி சித்தர் என்று அழைக்கப்படுகிறவர். நற்பவி என்று சொன்னாலே போதும், அடுத்த நிமிடத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. நீங்களும் முயற்சித்து பாருங்கள். எல்லோருக்கும் நல்லது பலிக்கட்டும், நல்லதே பலிக்கட்டும். இன்னும் நிறைய பேசலாம் வரும் பதிவுகளில். நன்றி.